ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து மீனா கோவமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வெள்ளைக்கொடியை காட்டிட்டு தான் வராரு. மீனாவும் முத்தை பார்த்தோன்னா ஆரம்பத்தில் கோவப்பட தான் செய்கிறாங்க. எங்க இப்படிதான் உங்க பொண்டாட்டியை பற்றி பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் தப்பா சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு முத்து வந்து, மீனா அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத மீனா, எல்லாம் ஒரு விளாட்டுக்கு தான். இந்த மாதிரி ஜாலியாக பேசினா தான் கஸ்டமருக்கு நம்மளை பிடிக்கும், அப்போ தான் அடுத்த சவாரிக்கு நம்மளே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் யுத்தின்றாரு. அதை கேட்ட மீனாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. உங்கள் பிஸ்னஸுக்கு நான் தான் கிடைச்சேனா, இதே மாதிரி ஏன்ட்ட பூ வாங்க வரவங்கள்ட்ட எல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசுவான்னு கோவப்படுறாங்க. கடைசியா முத்து வந்து அவர் வாங்கிட்டு வந்த அல்வாவை கொடுத்து மீனாவை சமாதானம் பண்றாரு. ஆனா அப்பயும் மீனா என்ன அல்வா கொடுத்து என்ன ஐஸ் வைக்க பாக்குறீங்கன்னு தான் கோவப்படுறாங்க. லாஸ்டா முத்து வந்து, மீனா இதுக்கப்புறம் எப்படி உன்னை சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டுன்னு சொல்லி கெஞ்சி கதறி தான் சமாதானப்படுத்துறாரு. கடைசியா முத்துக்கு மீனா இடையில ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி வீட்டுக்கு வந்தோன்னு மனோஜ் கொஞ்சம் கோவமா விசாரிக்கிறாரு. ரோஹிணி, நான் உன்ட்ட போய் சொன்னா எவ்வளவு கோவப்படுற, எந்த விஷயத்தையும் உன்ட்ட மறைக்க கூடாதுன்னு சொல்றல, நானும் இப்ப அப்படிதான் உன்ட்ட இருக்கேன், ஆனா நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்ற, காலையில போய் சொல்லிட்டு எங்க போன, யாரை பார்க்க போனன்னு கேட்பாரு. ரோஹிணியும் வரும்போதே ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க. பேக்ல இருந்து ஒரு கருங்காலி மாலையை எடுத்து காமிச்சிட்டு, மனோஜ் இந்த மாலையை உனக்காக வாங்க தான் போயிருந்தேன், தாம்பரம் பக்கத்துல ஒரு சித்தர் இருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட இந்த மாலை வாங்கி போட்டா நல்லது நடக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க, அதுக்காக தான் போயிருந்தேன்றாங்க. ஆனா மனோஜ் அதை நம்ப மாட்டாரு. ரோஹிணி, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, உனக்கு தான் இந்த விஷயத்துல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல, அப்புறம் என்ன திடீர்னு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. ஆனா ரோஹிணி வந்து அது இதுன்னு காரணத்தை சொல்லி எப்படியா சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனா மனோஜ் இன்னைக்கு கொஞ்சம் விவரமா தான் இருக்காரு. திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ரோஹிணி கோவப்படுறாங்க. என்ன மனோஜ், நான் இவ்வளவு சொல்றேன், அப்ப கூட நம்ப மாட்டேன், அப்ப என் நடத்த மேல சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா மனோஜ் வந்து, நான் ஒன்னும் அப்படிலாம் சந்தேகப்படல, ஆனா நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது மட்டும் கன்ஃபார்ம்ன்றாரு. கடைசியா ரோஹிணி வந்து, நீ இப்பெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன், அந்த சாமியாருக்கே நான் கால் பண்ணி தரேன், நீ அவர்கிட்டே பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. வித்யாக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. இந்த மனோஜ் சாமியார் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. ஆனா மனோஜ் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உன்னை நம்புறேன்றாரு. இருந்தாலும் மனோஜோட மனசுல ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. முன்ன மாதிரி ரோஹிணி சொல்ற எல்லா விஷயத்தையும் பேக்குமெல்லாம் நம்ப மாட்டாரு. இப்போ கொஞ்சம் விவரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ரோஹிணிக்கு அது நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில பாட்டி ஊர்ல இருந்து ஒரு 4 மூட்டையில வேர்க்கல் அனுப்பிவிட்டுருக்காங்க. அவங்க நிலத்துல விளைஞ்ச கடலை போல. அதை பார்த்து அண்ணாமலை அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. அப்ப விஜயா சும்மா இல்லாம வாய விடுறாங்க. ஏதோ 2 மூட்டையை பேச்சுக்கு நமக்கு அனுப்பிவிட்டுட்டு மித்ததெல்லாம் வித்து நல்லா காசு பாக்குறாங்க. அவங்க தனியா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு காசு, அந்த காசை நமக்கு அனுப்பிவிட்டாலாச்சும் நல்லா இருக்குன்னு வாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னது, வயசான காலத்துல எங்க அம்மா சம்பாதிச்சு உனக்கு காசு தரணுமா, இத்தனை நாள் நீ எங்க அம்மாவுக்கு 1 ரூபாவாச்சும் அனுப்பியிருப்பியா, நீ எல்லாம் பேசுறன்னு சொல்லிட்டு நல்லா திட்டுவாரு. கடைசி அந்த கடலையே எல்லாரும் ஆளு கொஞ்சம் எடுத்துப்போம், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்றாங்க. அப்ப மனோஜ் வந்து, எனக்கு ஒரு மூட்டை கடலை வேணும், என் கடையில பொருள் வாங்குறவங்களுக்கு எல்லாம் நான் கடலையை ஃப்ரீயா தரப்போறேன்றாரு. அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. முத்தெல்லாம் நல்லா நக்கல் பண்றாரு. டே, நீ என்ன மளிகை கடையா வச்சிருக்க, கடலையை ஃப்ரீயா தரத்துக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. இந்த மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கடலையை பிரிச்சுக்கிறாங்க. கடைசியா அண்ணாமலை மீனாட்ட, மீனா நீனும் உங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கடலையை கொடுத்து விடுமான்றாரு. அப்ப விஜயா நக்கல் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவன் முதல் வேலையை அதை தான் பண்ணுவான்றாங்க. அதை கேட்ட மீனா கோவம் வரும். அப்படி ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லன்னுவாங்க. கடைசியாக மீனா சொல்கிறாங்க, கிருஷிக்கு கடலைனா ரொம்ப பிடிக்கும், அங்கே கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்கலாமான்றாங்க. முத்தும் சரின்றாரு. அப்படியே போய் கிருஷை பார்த்துட்டு வரலான்றாரு. அதை கேட்டால் ரோஹிணிக்கு லைட்டாக ஷாக் ஆகுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனாவும் முத்தும் கடலை எடுத்துட்டு கிருஷை பார்க்கறதுக்காக போவாங்க. அங்கே போன பின்னாடி தான் ரோஹிணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சோன்னு வருத்தப்படுவாங்க. கடைசியா மீனாவும் முத்து அவங்கள்ட்ட கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி பேசலாம். ஆமாங்க, மீனாவும் முத்து ரோஹிணியோட அம்மாட்ட சொல்லலாம், அம்மா வயசான காலத்துல நீங்க கிருஷ்ண தனியா வச்சுட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, பேசாம கிருஷ்ண எங்களுக்கு தத்து கொடுங்க, நாங்க கிருஷ்ண நல்லபடியா பார்த்து போனுவாங்க. அதை கேட்டோம் ரோஹிணியோட அம்மாக்கு லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். அவங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தாலும் ரோஹிணிக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை மறுத்துருவாங்க. மீனாவும் முத்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடைசி அந்த சீன் எங்க போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னா, கூடிய சீக்கிரத்தில் ரோஹிணி அம்மா சாகிற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ண பார்த்துக்க யாருமே இல்லை, அதனால நாங்களே கிருஷ்ண தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் முடிவெடுக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடந்தால் ரோஹிணியால கூட இந்த விஷயத்தை தடுக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ண அவங்க பையன்ற உண்மையை வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியாது. அதனால நடக்கிறதெல்லாம் பார்த்து அமைதியாக தான் இருப்பாங்க. கிருஷ்ணன் விஜயா வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்க கருத்து என்ன நடந்தால் நல்லா இருக்கும், மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.